Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். வணக்கம் குமுதம் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அதில் முதல் விஷயமா நம்ம அல்லு அர்ஜுன் வந்து நேற்று அரெஸ்ட் ஆனார். அன்றைக்கி அவரை வந்து நைட்டு ஒரு நாள் வச்சுருந்து காலையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெயில் கிடைக்கல, லேட்டானதுனால அவர் நைட் அங்கே ஜெயிலில் இருக்க வேண்டியதாக போச்சு. காலைல அவர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து மிகப்பெரிய ரொம்ப பரபரப்பாக தான் இருந்துச்சு. நிறைய நடிகர்கள் வந்து தெலுங்கு நடிகர்கள் எல்லாருமே அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. விஜய் தேவர்கொண்டா, ராணா, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாக சைத்தன்யா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. சிரஞ்சீவி சார் அவருமே வந்து அல்லு அர்ஜுனை போய் நேரில் அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு அல்லு அர்ஜுன் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஹோல் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நானி அவர் கூட இந்த விஷயத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தார். ராஷ்மிகா ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு படத்துக்கு ஒரு 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 ஹீரோ ஒரு படம் அவர் நடித்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க போனதுனால அங்கே ஏற்பட்ட உயிரிழப்புக்கு எப்படி அவர் மட்டுமே காரணமாக முடியும்னு தான் எல்லாரும் வச்ச கேள்வியாகவே இருந்துச்சு. கேஸ் அதாவது இறந்து போனவனோட கணவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து என் மனைவி இறந்ததுனால தான் கேஸ் கொடுத்தேன். பட் அது வந்து அல்லு அர்ஜுனுக்கு அகேன்ஸ்ட் நான் கொடுத்த கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவர் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினார். அதனால தான் பெயிலும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அல்லு அர்ஜுன் கைதில் வந்து நிறைய அரசியல் பின்னணிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லு அர்ஜுன் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணப்போ வந்து நிறைய பேருக்கு நன்றி, நிறையா வாட்டி தேங்க்யூன்னு தான் சொன்னார். எல்லாருக்கும் நன்றி, என் ஃபேன்ஸுக்கு நன்றி, அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னை இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ண ஆக்டர்ஸ்க்கு நன்றி, எல்லா இண்டஸ்ட்ரியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒன்றும் இப்போ புதுசாக வந்து ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகல. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எல்லார் படத்துக்கும் நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் மாமா படம், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட யார் நடித்த படம் தான் நான் தேட்டரில் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நான் ஒன்றும் இது புதுசாக நான் போய் தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறதில்ல. அதனால் வந்து ரசிகர்கள் அந்த இறந்தில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப எல்லாருமே ஹம்புளாக வந்து அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்ஷியல் கேள்விலாம் கேட்டாங்க. அதுக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க மனைவி வந்து அவர் கட்டி பிடிச்சாங்க. அவர் பையனை வந்து தூக்கி கொஞ்சினார். ரொம்ப ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாக எல்லாரும் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் சகஜமான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய நடிகர், அதனால் அவர் இந்த கேஸ் வந்து ஒரே நாளில் வெளியே வந்துட்டார். இதுவே ஒரு சாதாரண மனுஷன் மேலே இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா அவங்களால சீக்கிரம் வெளியே விட முடியுமா? இந்த அரசியலும் சட்டமைப்பும் வந்து இந்த நார்மல் மனுஷனுக்கு எப்பயுமே வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான இன்னொரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா 45 ரொம்ப பரபரப்பாக அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. த்ரிஷா அவனோட 22 இயர்ஸ் ஆஃப் நேற்று வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதை இந்த வாட்டி சூர்யா 45ஓட செட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட செட்டில் போனப்போ அவங்களுக்கு கேக் வெட்டி இப்போ பொக்கேலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2002 மௌனம் பேசி தான் முதல் படம். கட் பண்ணால் இங்கே சூர்யா 45 கூட பேர் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு சூர்யா கூட திருப்பி 3வது வாட்டி பேர் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜிக்குள்ளே கூட இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்டி சார் கங்குவா தொடர்ந்து இந்த படத்துலையும் வந்து சூர்யா சார் கூட நடிக்கிறாரு. சூர்யா சாரோட லுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பர்சனாக நடிக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஏன்னா ஒயிட் பியர்ட்லாம் தெரியுது. ஸோ அவரோட ஏஜுக்கான ஒரு கேட்டகரியாக இருக்கும். 50 இயர்ஸ் ஒரு கேரக்டர் ரோலை ப்ளே பண்ணுறாரு நமக்கு என்னன்னு தெரியல. பட் அந்த லுக் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் த்ரிஷா மேம் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அதே மாதிரி சூர்யா 45 படம் வந்து எங்களுக்கு பெரிய ட்ரீட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய படத்தோட பூஜை நடக்க போகுது. ஆமாங்க, SK 25 எப்போ இன்னும் 24 வரலையே 23 வரலையேன்னு கேட்டால் ஆமாம், 23 படம் வந்து முருகதாஸ் டைரக்ஷனில் வந்து பரபரப்பாக அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. SK 24 படத்தை வந்து நம்ம டான் டைரக்டர் சிவி சக்கரவர்த்தி தான் வந்து இயக்குறாரு. SK 25 நம்ம சூர்யா சார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி கேஸ்ட் அண்ட் குரூவாக ரிலீஸ் ஆன புறநானூறு படம் தான் இப்போ SK 25 மாறுது. ஆமாங்க, புறநானூறு படத்தில் தான் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு சுதா கொங்காரா டைரக்ஷனில். இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் குரூவாக ரொம்ப பெரிய கேஸ்ட் அண்ட் குரூனே சொல்லலாம். ஜெயம் ரவி இந்த படத்தில் வந்து வில்லனா நடிக்க போறாரு. கிட்டத்தட்ட அந்த செய்தி உண்மையாயிடுச்சு. அது மட்டும் அதர்வா கூட நினைக்கிறாரு. ஹீரோயினா ஸ்டீலில் ப்ளே பண்றாங்க. கேஸ்டா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து அமரன் படம் ரிலீஸா என்னவும் தெரியல, துப்பாக்கியை கையில் வாங்கலேருந்து மனுஷனோட கிராஃபே வேற மாதிரி போயிடுச்சு. SK 25 ரொம்ப ஒரு பவர் பேக்டான ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவோட வராரு. ஜிவி பிரகாஷ் அந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்து மேலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் வந்து SK 25 அப்பா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து எல்லாருமே விசில் அடிச்சிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஸோ அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு எப்போ வேணாலும் வரலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி இவங்க தான்ப்பா கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். எப்பா ஜெயம் ரவி எப்படிப்பா அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் தாங்க. வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணதுக்கும் ஒரு பெரிய தில்லு வேணும். ஏன்னா ஜெயம் ரவி சார் வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணாலும்
வில்லன் கேரக்டர் அவர் ஒன்றும் பெருசாக பண்ணல. பட் இதுக்கு அந்த படம் வந்து பதில் சொல்கிற படமாக இருக்குங்கனால அந்த படத்துக்கு அவரோட ரோலுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னே சொல்லலாம். ஆப்வியஸாக நமக்கு ஹீரோ ரோல் தெரியும், அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு. பட் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அந்த ஹீரோ வில்லனாக மாறும்போது அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட அப்டேட் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ வில்லனாக நடிக்கிற ஜெயம் ரவி சாரோட அப்டேட் வந்துச்சு. ஹீரோ நடிக்கிற படத்தை பற்றி சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ ஜெயம் ரவி சாரோட 34வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. டாடா படத்தை இயக்குன கணேஷ் கே பாபு தான் அவரோட இந்த படத்தை இயக்குறாரு. அவரோட 2வது படம் ஜெயம் ரவி சார் கூட. ஸோ வந்து இந்த கதை கேட்டப்பே வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து அந்த கதை ரொம்ப சாலிடாக இருக்குது. டாடா படம் பார்த்து அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கும்போது டாடா படத்துக்கு அப்புறம் டேரக்டர் கணேஷ் கே பாபுக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்தி பிக் பாஸ்ல வந்தவர் நம்ம பி வாசு சார் பையன் சக்தி நடிக்கிறாரு. டாடா படத்துல நம்ம கமின் ஃப்ரெண்டாக நடிச்ச பிரதீப் அவரும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினா புதுசாக ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயம் ரவி சாரோட இந்த படத்தில் பேர் பண்ணி நடிக்க போகிறாங்க. இந்த படத்தில் கூடுதல் அடிஷ்னல் ரைட்டராக வந்து நம்ம ரத்னகுமார், நம்ம மேயாதாமான் லியோவில் இருந்த ரத்னகுமார் தான் இந்த படத்துக்கு ஒரு டைலாக் ரைட்டரா இல்லை வந்து கதையில ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரியல. அவரும் வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ தெரியுது. ஜெயம் ரவி சாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்படுது. அவரோட ஃபிலிம் கரியரில் வந்து இப்போ பிரதரும் வந்து அந்தளவுக்கு சரியாக போகல. அப்படிங்கும் போது அவருக்கும் ஒரு கம்பேக் தேவை. தொடர்ந்து அவரோட ப்ராஜெக்ட்ஸும் பெரிய லைனப் இருக்குது. வெற்றிமாறன் சார்லாம் வேறு கதை கேட்டிருக்காரு. சீக்கிரம் வந்து வெற்றிமாறன் சார் காம்பினேஷனில் ஜெயம் ரவி சார் படம் பண்ண போகிறோம். ஸோ அந்த படத்துக்கும் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவரோட அடுத்தடுத்த லைனப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரோட பையன் சண்முகன் பாண்டியனோட பிறந்த நாள். அதனால் வந்து அவர் நடித்த படைத்தலைவன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. மனுஷன் என்னங்க சொல்கிறது, நல்லா 6 அடி இருக்கார் பார்க்கறதுக்கு. அவ்வளோ அம்சமாக அந்த டீசர் ட்ரெய்லர் கட் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம், லப்பர் பந்தில் வந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த படத்தில் தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் யூஸ் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க. பட் ரிலீஸ் வந்து லப்பர் பந்து ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்தில் அந்த பாட்டு ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன பாட்டு இந்த படத்தில் இருக்குன்னா வந்து அது மிகப்பெரிய ஃபேமஸ். ஏன்னா விஜயகாந்த் சாரோட பையன் அவர் படத்தில் அவரோட பாட்டு இல்லாமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் ட்ரெய்லர் கட்டில் வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட ஏஐயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் அவரோட ரோலும் வந்து இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த ஏ எப்படி இருக்கும், இது எத்தனை நிமிஷம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் இதுதான். ஸோ நீங்கள் எந்த நியூஸை வந்து ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. Pushpa na national lunch, yeah. International.